ஆனா இப்ப வந்து அதுல வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அதிமுக. அதன் நிரப்பத்தை பாஜக வந்துருக்குன்னு இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் மக்கள் பணி ஆற்றும் என்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த தெய்வ வாக்குக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு தியாக வேள்வியிலே தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை. 2 கோடி தொண்டர்கள் அவருடைய தலைமையை ஏற்று 8 கோடி தமிழர்களையும் மீண்டும் அவர் முதலமைச்சரையும் அமர்த்த வேண்டும் என்று அந்த நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான அச்சாரமாக நாடாளுமன்றத்தில் வெற்றி அமைந்திருக்கிறது. ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும், அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய, உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது, இப்போதும் தேவைப்படவில்லை. வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். அவரு அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது. அம்மா அவர்களை பரந்த மனப்பான்மையோடு அம்மா அவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துகளையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். நன்றி, வணக்கம். காமராஜர் ஆட்சியோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு.